ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நந்தினி சுந்தரவல்லி கிட்ட எப்படியாச்சும் உண்மையாக சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பயந்து பயந்து தான் போகிறாங்க. ஸோ டீ கொடுக்குற சாக்கில் எப்படியாச்சும் உண்மையாக சொல்லலாம் அப்படின்றது தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க உண்மையாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதையும் சுந்தரவல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் போடுறாங்க. ஏற்கனவே நந்தினி பார்த்திங்கன்னா சுந்தரவல்லியை பார்த்து பயந்துட்டுருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் தவிச்சிட்ருக்காங்க. என்ன ஆனாலும் இன்றைக்கி உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நந்தினி அந்த காஃபியை டேபிளில் வைக்க போகும்போது தான் இந்த மாதவி பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை இழுத்து வச்சு அந்த காஃபியும் அதை தட்டி விட்டுறாங்க. இது சுந்தரவல்லிக்கு செம்மையாக கோவத்தை ஏற்படுத்துது. போதா குறைக்கு இந்த நந்தினி வேறு பார்த்திங்கன்னா இவளை ஏற்றி விடவும் இப்போ சுந்தரவல்லி நந்தினியை அரைஞ்சிடுறாங்க. இது என்ன டாக்குமெண்ட் தெரியுமா, எவ்வளோ பெரிய டீல் தெரியுமான்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு அருணாச்சலத்தை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் நந்தினியால் அவங்க சொல்ல வந்த உண்மையை சொல்ல முடியலன்னு சொல்கிறத விட இந்த மாதவியும் சுரேகாவும் சொல்ல விடலை அப்படின்றது தான் உண்மை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது நந்தினி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் போகிறாங்க. அப்போது எதிர்ச்சியாக சூர்யா பார்த்திங்கன்னா வழியில் வராரு. நந்தினி வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பட் நந்தினி ஆரம்பத்தில் மறுத்தாலும், நீ என் ஒய்ஃப் நந்தினி, ஏன் நடந்து போகிற, நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்குறாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது அந்த காய்கறியை சூர்யா தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. இதையும் இந்த மாதவியும் சுரேகாவும் பார்த்துட்டு சுந்தரவல்லிட்ட போட்டு கொடுக்க அவங்க திரும்பவும் நந்தினிகிட்ட சண்டை போடுறாங்க. இவ யார் நினச்சேன், இந்த வீட்டோட இளவரசன், அவனை போய் கத்திரிக்காய் கூட தூக்க வைக்கிறியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் சண்டை போட்டிருக்காங்க. இதை இப்போ சூர்யா பார்த்துட்றாரு. சூர்யா பார்த்த மட்டும் இல்லாமல் ஏன் நான் என் வீட்டுக்கு நான் பண்ணுறேன், என் மனைவி கஷ்டப்படுறா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி இப்போது சுந்தரவல்லி இன்னும் வெறுப்பாற்ற போகிறாரு. என்னதான் சூர்யா நந்தினி மேலே பாசத்தை அப்படியே மழையாக பொழிஞ்சாலும் அதுவுமே கடைசியில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.